என் நண்பனுக்கு நான் செய்யும் முதல் மரியாதை. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. 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 எக்ஸ்கியூஸ் மீ மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பழைய வேகத்தோட சிங்க மாதிரி கம்பீரமா இருக்கணும். இது மட்டும் இல்ல, இன்னும் அகில இந்திய ரீதியில நிறைய பதவிகள் என் நண்பன் ஆர்கே கிடைக்கணும். கிடைக்கும். நமக்காக ஆர்கே இந்த வருஷம் கடுமையாக உழைச்சு நிறைய நன்மைகளை வாங்கி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஜீனு. எல்லாத்துக்குமே நீதான்ப்பா காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆர்கே. உங்களால நான் எவ்வளவோ முன்னுக்கு வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்க எவ்வளவோ உயர்த்திருக்கீங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆர்கே, உங்களுக்கு நான் செய்யற ஒரு சின்ன காணிக்கை இது. தட்ஸ் ஆல். பொறுத்திருந்து பாருங்களேன். உங்களுக்கு நான் இன்னும் எவ்வளவோ செய்ய இருக்கேன். நல்ல நட்புக்கு நீதான்ப்பா உதாரணம். ஐயோ, என்ன இருக்கே நீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சங்க தலைவருக்கு மரியாதை செய்ய விரும்புறவங்க தாராளமா இப்ப செய்யலாம். அப்பா, பாத்தீங்களா, பதவியில உட்கார வைக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. அதுக்கப்புறம் நம்ம வேற யாரோ மாதிரி தான். பரவாயில்ல. எனிவே, நான் உங்களை வாழ்த்தணும். ஆர்கே மாமாவை பழையபடி இந்த சேம்பருக்கு பிரசிடென்ட் ஆக்கிட்டீங்க. அவருக்கு உங்க மேல இருக்கிற கசப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதானே நமக்கு வேணும். ஆர்கே ஏத்தோம்னா அவர் நம்மளை சும்மா விட மாட்டார். மனைவியா இருந்தாலும் சரி. நான் நீங்க ரெண்டு பேரும் அவர் ஆதரிக்கிற மாதிரி இருந்து கவுத்துருவோம். என்ன ஸ்ரீனிவாசன் சார், அதானே நான் இவ்வளவு நாளா பண்ணிட்டு வரேன். இது பாருங்கம்மா, நீங்க ரோடே போட்டுட்டீங்க, நான் அதுல ஒரு சின்ன கோடை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நான் அபிராமி தொண்டன். ஐயோ, நடிங்கன்னு சொன்னா நீங்க பாத்திரமாவே மாறிட்டீங்க. தேங்க்யூ. எது எப்படியோ, நான் நினைச்சதை விட சீக்கிரமா நீங்க மாமா மனசுல எடுத்து பிடிச்சிட்டீங்க. அதான் சீனு. பாசம் காட்டுறதுலயும் சரி, மோசம் பண்றதுலயும் சரி, படு ஸ்பீடு. ஜீனு, I don't know how to thank you. அவளை கேட்டு பாரு, ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். நீ இது பண்ண போற என் கவலை எல்லாம் பறந்து போச்சு. அது நடக்கணும்னு தானே இருக்கே இதெல்லாம் செஞ்சேன். தேங்க்யூப்பா. ஏன் தேங்க் பண்றீங்க? இங்க இருக்கிற எல்லாரையும் விட உங்களுக்கு தான் நிர்வாக திறமையும் கடினமான உழைப்பும் இருக்கு. யூ ஆர் த ரைட் மேன் ஃபார் த ஜாப். போலாமா? Come, we'll go for lunch. இல்ல இருக்கே, நான் இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் தேங்க் பண்ணிட்டு வரேன். யூ கேரி ஆன். ஓகே. ஏமா நீ வரியா? இல்ல மாமா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். அப்படியா? ஓகே, பை பை. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் மொத்த இண்டஸ்ட்ரி. இத பார் சாந்தி, இதுல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. சாந்திமா, சாந்திமா, என்ன நான் இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்க? நம்ம பெரிய ஐயா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு மறுபடியும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படியா? ஆமாங்க. அப்பாவுக்கு எதிரா யாருமே போட்டி போடலையா? அது எப்படி? எப்பவுமே
என்னோட பழைய முதலாளி போட்டி போடுவாரு. அப்பாவுக்காக அவரும் போட்டி போடலையா? ஆக்சுவலா அப்பாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணது அது ஸ்ரீனிவாசன் தானா? அப்படின்னா இதுல ஏதோ திட்டம் இருக்கு. என்ன திட்டமா? திட்டம் கூட சொல்ல முடியாது. சூழ்ச்சி, ஸ்ரீனிவாசனோட சூழ்ச்சி. என்ன சாந்தி இப்படி சொல்ற? அப்பா இவ்வளவு நாள் அபிராமியோட சூழ்ச்சியால வீட்லயே முடங்கி கிடந்தாரு. இனிமேலாவது வெளியே வரட்டுமே. மாமா அவரா விரும்பி வரலையே, ஸ்ரீனிவாசன் கம்பல் பண்ணி தலைவராக்கிருக்காரு. எப்பவும் போட்டி போடுற ஸ்ரீனிவாசன் இந்த தடவை போட்டி போடாம மாமாவை அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க வச்சிருக்காருன்னா நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா அந்த காரணத்துக்கு பின்னாடி என் அருமை அக்கா அபிராமி இருப்பா. அப்படியா சொல்றீங்க? நிச்சயம் அனிதா, நான் சொல்றேன்னு கோவப்படாத. உங்க அப்பா அந்த ஸ்ரீனிவாசன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டார். மாட்டி விட்டது சந்தேகமே இல்ல, அபிராமிதான். அவருக்கு கௌரவம் கொடுக்கற மாதிரி கொடுத்து அவர் கௌரவத்தை கெடுக்கிறதுக்கு நாடகம் நடக்குது. அபிராமி சீனிவாசன் வலையில மாமா விழுந்துட்டாரு. அவரை நம்ம காப்பாத்தணும். காப்பாத்தல அவ்வளவுதான். என் பழைய முதலாளி சீனிவாசனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சும்மா ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டார். உங்க அண்ணி பத்தி சொல்லவே வேண்டாம். அனிதா, ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் ஸ்ரீனிவாசன் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அவர் போட்ட பிளானை நம்ம உடைக்கணும். எப்படிங்க? எப்படின்னா யாராவது மாமா கிட்ட பேசணும். நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. உங்க தம்பி அவரும் வேணாம். அப்ப வேற யாருதான் பெரிய கிட்ட பேசுறது? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். நீயும் யோசி. சரிங்க, அப்பா தலைவர் ஆயிட்டாருன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கா? இன்னும் எவ்வளவு இருக்கு மாமா? நல்லா யோசிங்க. அபிராமி திட்டத்தை முறியடிக்கணும். எவ்வளோப்பா? 50 ரூபா சார். பரவாயில்லையே. என்ன சூடு வைக்காத மீட்டரா? அர்ஜுன், பாய். அர்ஜுன் வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க. அடடே, வாங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க 2 பேருக்கும் ராத்திரியில இருந்தே 100 வயசு. அது என்னப்பா புது கணக்கு? ராத்திரிலேருந்து 100 ஆயிடுச்சு. ராத்திரி பூரா எங்களுக்கு ஒரே குழப்பம். நாங்களும் பேசி பேசி பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம் பார்த்தா லேட் நைட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி காலையில வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு படுத்துட்டோம். காலையில பார்த்தா நீங்களே வந்து நிக்கிறீங்க. அதான் ராத்திரியில இருந்தே 100 வயசுன்னு சொன்னேன். 2 பேருக்கும் ஒரே குழப்பமா இல்ல தனித்தனி குழப்பமா? 2 பேருக்கும் சேர்த்துதான். அப்போ ஓகே. தம்பதிங்கன்னா குழப்பத்துல கூட பிரியக்கூடாது. என்ன விஷயம் சொல்லுமா? மாமா, எங்க அப்பா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஆமாமா, நான் கூட பேப்பர்ல பார்த்தேன். நிஜமாவே பெரிய ஹானர் இது. நானே நேர்ல போய் பார்த்து மாமாவுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது வெறும் வாழ்த்து மட்டும் சொல்லாதீங்க மாமா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு எச்சரிக்கை பண்ணணும். இந்த வெற்றி தானா வந்தது இல்ல, என் பழைய முதலாளி ஸ்ரீனிவாசனால வந்தது. வெற்றி யார் மூலம் வந்தா என்னப்பா? மாமாவை பொறுத்த வரைக்கும் he is 100% qualified to hold that post. அது இல்ல மாமா, வர வர ஸ்ரீனிவாசன் வலையில எங்க அப்பா தானா போய் மாட்டிக்கிறதா நாங்க நினைக்கிறோம். இதுல ஏன் குழப்பம் என்னன்னா, எங்க குடும்ப எதிரியான ஸ்ரீனிவாசனை அண்ணியும் ஏன் ஏத்துக்கணும்? அதான் எனக்கு புரியல. இந்த விஷயத்துல அப்பாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். அதோட முக்கியம், இது அவர் ஏத்துக்கிற மாதிரி பக்குவமா அவர்கிட்ட சொல்லணும்பா. இதை யார் மூலமா சொல்றதுங்கிறது தான் எங்களோட குழப்பம். மாமா, என்ன பண்றதுன்னு யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. நாங்க கிச்சன்ல போய் வேலையை பாக்குறோம். வாங்க அத்தை. அப்பா, நான் சில விஷயங்களை அனிதா கிட்ட சொல்லல.
சொன்னா பயந்துருவா. இந்த அபிராமியும் ஸ்ரீனிவாசனும் கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. சாந்திக்கு அன்னைக்கே சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இப்பதான் இவ கொஞ்சம் கொஞ்சமா உணர்றான். இந்த நேரத்துல அபிராமி அக்காவை பத்தி நான் ரொம்ப சொன்னா மறுபடியும் கோச்சிப்பா. அப்பா, அந்த அபிராமியோட பிடியில இருந்து மாமா குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்பா. சின்ன சின்ன முட்டாயை கொடுத்து குழந்தைங்களை ஏமாத்துற மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை மாமா கொடுத்து அவரை மொத்தமா ஏமாத்த பாக்குறா. என்னடா ரொம்ப பயமுறுத்துற? இல்லப்பா, எச்சரிக்கிறேன். ஏன்னா இதுல உங்க அக்கா வாழ்க்கையும் அடங்கி இருக்குல்ல. அது சரிடா, மாமா எந்த அளவுக்கு புத்திசாலி. அப்படிப்பட்ட புத்திசாலியான மனுஷன் மருமக பேச்ச இந்த அளவுக்கு கேட்பாரா? கேக்குறாரு. அவ பேச்ச மட்டும் தான் மந்திரம் போட்ட மாதிரி கேக்குறாரு. இது இது நியாயமாப்பா? நியாயம் இல்லதான். ஒண்ணு செய்றேன், நானே மாமா கிட்ட இத பத்தி பேசுறேன். அப்பா, நீங்களா? ஏன்டா காரியத்தை கெடுத்துருவேன் பயப்படுறியா என்ன? அப்பா கிட்ட நம்பிக்கை வைடா. ஐநா சபை தூது மாதிரி இந்த மேட்டரை எப்படி டீல் பண்றப்ப. சரிப்பா, நான் வந்துடுறேன். டாட், இந்த ஏசி நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த போலீஸ் கார்ல எல்லாம் வர வேணாம்னு சொல்லுங்களேன். டேய், குட் மார்னிங். போலீஸோட சகவாசம் வச்சுக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு தாண்டா தீரணும். இந்நேரம் அவன் மட்டும் லீகலா இருந்திருந்தான்னு வை, பல முறை நம்ம கம்பி எண்ணிருப்போம். அதை மறந்துடாத. வா. வாங்க ஏசி சார், உட்காருங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கேன். ஏசி சார், என்ன சொல்றீங்க? பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அந்த மூர்த்தியை அர்ஜுன் கூட்டம் தேடினாங்க இல்லையா? ஆமா. அதுக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. ஐயோ, மூர்த்தி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல, அந்த மூர்த்தியோட தம்பி விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த லாயர் மைத்திலியோட வீட்டுக்கு போயிருக்கான். அந்த அம்மா மூர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் தம்பியை விட்டு ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டிருக்காங்க. ஏன் டாட், இந்த ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன? அதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை உங்களுக்கு இல்ல, கோர்ட்ல போலீஸ பிடிபிடின்னு பிடிச்சிருவாங்க. தேடி கண்டுபிடின்னு பிரஷர் கொடுப்பாங்க. என்ன பண்றது? தேடுங்க, தேடுங்கள், தேடுங்கள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே போய் தேடுங்கள். அதானே உங்க தலைவிதி. எப்படிங்க ஆள் கிடைச்சாதானே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஒரிஜினல் மூர்த்தியை மறந்துருங்க சார். ஏதோ ஒரு மார்ச்சூரியில இருந்து மூர்த்தி சைஸுக்கு அவன் வயசுக்கு ஒரு டெட் பாடியை கொண்டு போங்க, கொளுத்துங்க. அனாதை போனோம், யார் கேட்க போறா? இதான் மூர்த்தி. நான் வந்து சாட்சி சொல்றேன். சார், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. கோர்ட் நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். மேலிடத்து அதிகாரிகளுக்கு நான் பதில் சொல்லணும். என்னால 2 மாசம் இழுக்க முடியும். அதுக்குள்ள மூர்த்தி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்ல உங்க ஃபேக்டரியில நான் வேலை செய்ய வேண்டியதுதான். ப்ளீஸ் சார், எனக்கு ப்ரமோஷன் வர நேரம். கண்டிப்பா வரும். டோன்ட் வரி. ப்ளீஸ். மூர்த்தி இருக்கிறானே, யானை மாதிரி. உயிரோட இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. அவனை என்ன பண்ணலாம்? வாபாலா வா. நான் வரது இருக்கட்டும், நீங்க முதல்ல கே இறங்க. உங்களை வாழ்த்தணும். அவன் மேல போனாதான் வாழ்த்துவான், நீ கீழே வந்தாலும் வாழ்த்துவியா? என்ன மாமா ஜோக்கா? நல்ல மூட்ல இருக்கீங்க போல் இருக்கு. எனிவே, நீங்க சேம்பர் பிரசிடென்ட் ஆனதுல ரொம்ப ஹாப்பி மாமா. எனக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதுக்காக மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நன்றிப்பா. இந்த காதுல எலும்புச்சம்பழம் இருக்கு, இது உனக்கு. இன்னும் இது மாதிரி பல பதவிகள் உங்களுக்கு கிடைக்கணும் மாமா. நீ ஹெல்த்தியா எப்பவும் இருக்கணும். தேங்க்யூ பாலா. வா உட்காந்து பேசுவோம். என்ன மாமா, நீங்க ஆபீஸ் போறத நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க வேணா கிளம்புங்க மாமா. ஆபீஸா? ஆபீஸ் இருக்கிறதுக்கே நான் மறந்தாச்சு. ஆபீஸ் போய் அவ்வளவு நாள் ஆச்சு. ஏன் மாமா? எல்லாம் அபிராமி உபயம்பா. எனக்கு ஒரு கவலையும் இல்லாம ஆபீஸ் ஒர்க் அத்தனையும் அவ பாத்துக்கிறேன். நடுவுல எனக்கு உடம்பு சரியில்லாம நான் ஆபீஸே போகாம இருந்த பாரு, அப்ப நான் இல்லாத சோடே தெரியாம அவ்வளவு அழகா அத்தனை வேலையும் பாத்துருக்காங்க. என்ன அப்படி பாக்குற? இல்ல மாமா, நீங்க யாரையும் அவ்வளவு லேசில் நம்ப மாட்டீங்களே. எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை உங்க மருமகிட்ட ஒப்படைச்சிங்கன்னு தான் பாக்குறேன்.
உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, இதுக்கு முன்னால நான் எல்லாத்துக்கும் மூத்தவன் மதனை தான் மலை போல நம்பியிருந்தேன். அவன் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக அவனுக்கு என்னெல்லாமோ செய்ய நான் காத்திருந்தேன். அவன் தான் என் தலையில மண்ணு வாரி போட்டான். என் சோசியல் லைஃபையும் பாழ் பண்ணிட்டான். ஆனா ஒன்னு சொல்லலப்பா, மதன் இருந்திருந்தா கூட அபிராமி மாதிரி இவ்வளவு எஃபிஷியண்டா நடத்த மாட்டான். இனிமே எல்லாமே அபிராமி தான். எப்படி மாமா அபிராமி மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை வந்தது உங்களுக்கு? பாலா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, மத்தவங்க பிரச்சனைய பக்குவமா புரிஞ்சுக்கிறோம். நீ உங்க எல்லாருக்குமே அபிராமிய என் மருமகளா மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த பொண்ணு என்னுடைய பழைய பார்ட்னரும் ரொம்ப நெருங்கிய நண்பனுமா இருந்த ஜம்புவோட மகன். ஜம்பு குடும்பத்து மேல எனக்கு எப்பவுமே ஒரு பாசம் உண்டு. இந்த ஜம்பு தான் பொறுப்பு இல்லாம குடிச்சு சீரழிஞ்சு கடைசியில குடும்பத்தையே நடுத்தரவு கொண்டு வந்து சேர்த்துட்டான். அவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பொண்ணு அபிராமிய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பாயிடுச்சு. நான் வேற எங்கேயும் தேடாம என் பையன் மதனையே கட்டிக்க சொன்னேன். அவளும் சம்மதிச்சா. அபிராமி மதனுக்கு ரொம்ப நல்ல மனைவியா தான் இருந்தா. ஆனா அந்த அயோக்கிய என்ன பண்ணா, அவ்வளவு நல்ல உத்தமிக்கு பச்சை துரோகம் பண்ணி அந்த ரோஹிங்கிற பொண்ணோட உறவு வச்சுக்கிட்டான். அத கூட எங்கிட்ட இருந்து மறைச்ச அளவுக்கு அப்பா கிட்ட ஏதோ மரியாதை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல. ஊரறிய அபிராமிக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அபிராமியை கண்கலங்க வச்சு அனாதையாக்கிட்டான். இந்த பொண்ணு நீ கண்கலக்கிறத பார்க்கும்போது அவங்க அப்பனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நினைச்சு நான் கண்கலக்கிட்டு இருக்கேன்பா. இவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்குதே. அந்த பொண்ணு போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோ கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டோ எங்க மானத்தை வாங்கி இருக்குதா? இல்ல. ஏன் என் குடும்ப மானம் போயிடக்கூடாது, அதை காப்பாத்துறதுக்காக வாயை முடிக்க பேசாம இருந்திருக்கிறார். அந்த பைய தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த ரோஹிணி பொண்ணோட ஒரு கவலை இல்லாம நிம்மதியா கொடுத்த நடத்திட்டு இருக்கான். இப்ப புரியுதா பாலா? நான் அபிராமி மேல வச்சிருக்கிறது வெறும் பாசம் மட்டும் இல்ல, மதனால அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை துரோகத்துக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணி இருக்கிறேன். அதனால அபிராமியை பத்தி தயவு செய்து என் காதுபட யாரும் தப்பா பேசாதீங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது.